ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம். நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற ஒரு வாக்கியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கி ஊழியனாலே, சபைனாலே அல்லது ஊழிய சம்பந்தமான ஆவிக்குரிய காரியம்னாலே எல்லா ஊழியர்களும் பணத்தை எதிர்பார்த்து தான் இன்றைக்கி ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கெட்ட சிந்தனை இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரங்களில் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, சிலர் அதிகமாக அதை குறித்து வீடியோ அவங்களுக்கு அனுப்பாதீங்க, இவங்களுக்கு அனுப்பாதீங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க, அந்த ஊழியக்காரர் கொடுக்காதீங்க, இந்த ஊழியக்காரர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அதுக்காக யாரும் வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னு யாருக்கும் ஒரு ஆண்டோடைய பணிக்காக, ஆண்டோடைய ஊழியத்திற்காக, அது மிஷினரி பணிக்காக, திருச்சபைக்காக, ஊழியங்களை நேசித்து ஊழியக்காரர்களுக்காக யாரும் அனுப்பாமல் இருக்க போகிறதில்ல. ஆனாலும் சில விழிப்புணர்வு என்று சொல்லிக்கொண்டு சிலர் இப்படி போடுறதை நான் பார்த்துருக்குறேன். அருமையானவர்களே, ஊழியர்களை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்காக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அருமையானவர்களே, யாரும் வேலை செய்ய பிடிக்காமையோ அல்லது வேலை செய்ய முடியாமையோ எந்த ஊழியக்காரரும் முழு நேர பணிக்கென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு சபை ஊழியமோ அல்லது சுவிசேஷ ஊழியமோ அல்லது ஒரு அப்போஸ்தலனாகவோ அல்லது தீர்க்கதரிசியாகவோ அல்லது போதகராகவோ மேய்ப்பராகவோ சோதரம் இன்றைக்கி யாரும் வேலை செய்ய முடியாமலாம் யாரும் வரல. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, அதனால் வந்திருக்கிறாங்க. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் கூட 7.5 வருஷமாக பகுதி நேரமாக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு 4-5 வருஷம் 5-6 கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அதிகமாக லாரியில் தான் டிரைவராக இருந்தேன். அருமையானவர்களே, இடையில சொந்த ஆட்டோ கூட இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்ச நாள் ஓட்டினேன். அப்புறம் கட்டுப்படி ஆகலை. திரும்ப டிரைவரை போட்டு அதை ஓட்டிட்டு நான் பழையபடி லாரிக்கே போயிட்டேன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அதிகமாக லாரியில் டிரைவராக இருந்திருக்கிறேன். பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்துக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறேன் லாரியில். தமிழ்நாடு முழுவதும் போகாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பல பகுதிக்கும் அந்த லாரியில் போயிருக்கிறாரு. பல இடங்களில் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறேன், சுவிசேஷன் சொல்லியிருக்கிறேன். வேலை ஒரு பக்கம் நடந்தால் கூட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தனால அநேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பக்கம். அதே போல் அப்படி பல ஆயிரங்கள் சம்பாதித்தியம் பண்ணிக்கிட்டு இருந்த என்னத்தான் கர்த்தர் ஒரு முறை ஒரு லாரியில் லோடு இறக்கிக்கிட்டு இருக்காங்க லோடு மேன்கள். நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், 2 நாள் தூக்கம் இல்லை. அப்போது நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ கர்த்தர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். பேசுனதுனால தான், ஆண்டவருடைய அழைச்சனால தான், அவருடைய நடத்துதலின்படி, அவருடைய அழைப்பின்படி, அவருடைய சித்தத்தின்படி இந்த முழு நேர பணியை, இந்த முழு நேர ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். மற்றபடி சாமானியமாக யாராலையும் முழு நேர ஊழியம் செய்ய முடியும்னு நம்ம நினச்சிட முடியாது. இப்போ நான் கூட முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு அநேகர் என்னை சொல்லுவாங்க, முழு நேர ஊழியத்துக்கும் என்னை அவங்கள ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் முழு நேர ஊழியத்தை வந்திருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்காக யாரும் சொன்னாங்கன்னா நான் வரலை. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அழைச்சாரு, அப்படி தெளிவு உண்டானவர் நான் வந்துட்டேன்னு வைங்களேன். அருமையானவர்களே, பொருத்தனை செய்திருந்தால், பெற்றோர்கள் பொருத்தனை செய்திருந்தால் அது வேறு, அது இந்த கேட்டகரியில் வராது. மற்றபடி கர்த்தர் என்னை பிரத்யேகமாக அழைத்தார். ஆதலால் வேலையை விட்டுட்டு 7.5 வருஷம் பகுதி நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட எல்லா வேலையும் விட்டுட்டு, ஆண்டவர் உலக வேலையை விட்டுட்டு, உலக பிரகாரமான வேலையை விட்டுட்டு என்னுடைய வேலையை செய்யவா முழு நேரமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சனால அவருடைய முழு நேர பணிக்கு நான் வந்தேங்க. மற்றபடி வேலை செய்ய முடியாது என்பதல்ல. இப்போ நினச்சாலும் அவனுடைய கிருபையினால் பல ஆயிரங்கள் உலக வேலை செய்து சம்பாதிக்க முடியும். அருமையானவர்களே, ஆமாம், டிரைவிங் வேலை மட்டும் இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா அருமையானவர்களே, கோழி வளர்க்குறது தெரியும். நிறைய கோழி வளர்த்துருக்குறோம் ஒரு காலத்தில். ஒரு வான்கோழி வளர்க்க தெரியும். அதுபோல் மீனெல்லாம் பிடிக்க தெரியும். தூண்டில் போட்டு இன்னும் பல வகையில் மீன் பிடிக்கும். கடலில் கூட போய் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கிறேன்னா பாருங்களேன். ஆற்றுல பிடிச்சிருக்கிறேன், குளத்தில் பிடிச்சிருக்கிறேன், டேமில் பிடிச்சிருக்கிறேன். விதமாக மீன் பிடிக்க தெரியும், நல்லா மீன் பிடிப்பேன். அருமையானவர்களே, அப்புறம் வேட்டைக்கு போயிருக்கிறோம். இன்னும் பல விதமாக அப்படி வேட்டை பிரியனாக நான் இருந்தேன். அருமையானவர்களே, அதே போல் நல்ல ஆடு வளர்க்க தெரியும்.
நாங்கள் கூட சின்ன வயசில் என்னுடைய தகப்பனார் பொதுப்பணித்துறையில் அவங்க வேலை செஞ்சுட்டு நேரம் போகிறதுக்காக ஒரு 3 ஆட்டுக்குட்டி 3 ஆடு வாங்கி விட்டது. கடைசியில் நாங்கள் விற்கும்போது 27 உருப்படியாக இருந்துச்சு. அதில் ஆடு வளர்ப்பும் எனக்கு நல்லா தெரியும். ஆடு வளர்த்து சம்பாதிக்க முடியும். ஆட்டில் நல்ல பலன் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன இன்றைக்கி அப்போ ஒரு 5 ஆடை விட்டு அதை ஒரு சில வருஷம் நம்ம மேய்ச்சா போதும், பல ஆயிரம் பல லட்சம் சம்பாதிச்சிடலாம். அது எல்லாருக்குமே தெரியும். அருமையானவர்களே, அதுபோல் மாடு கூட வளர்த்துருக்கோங்க வீட்டில். நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நேரம் போகிறதுக்கு ஆசைக்காக மாடு கூட வளர்த்துருக்கோம். அதனால் மாடு கூட வளர்க்க தெரியும். இப்படி பலவிதமான வேலை செய்து சம்பாதிக்க முடியும். எத்தனையோ இடத்துல கணக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறேன். கம்பெனிகளில் எத்தனையோ வேலையை செஞ்சுருக்கேன்னு வைங்களேன், கணக்கில் அடங்காது. அது சொன்னால் டயங்கானது. அப்போது அருமையானவர்களே, இந்த இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நான் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு ஒரு 2 நாள் லீவ் இருக்குது, இல்லை ஒரு 3 நாள் ஊழியம் எதுவும் சிறப்பாக இல்லை, வெளியே போக வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வேலையை நான் செஞ்சிட முடியாது. ஏன்னா கர்த்தர் அழைச்சாரு, அவர் அழைப்பை ஏற்றி நான் வந்தாச்சு. நானும் என் மனைவி குடும்பமாக என்ன செஞ்சாச்சு, ஆண்டோடைய பணி செய்ய முழு நேரமாக ஒப்பு கொடுத்து வந்தாச்சு. இன்மை கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற எவனும் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அந்த கேட்டகரியில் நான் பெறக்கூடாது. அப்போ அதனால் எனக்கு ஒருவேளை 2 நாள் ஊழியம் இல்லைனா கூட அந்த நாட்களில் நான் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும், உபாசித்து ஜெபிக்கணும், நல்ல வேதம் வாசிக்கணும், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். எங்களை தேடி ஆண்டோடைய நாமத்தினால் கடந்து வருகிற தேவ பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ ஆண்டவர் அறியாதவர்களோ ஒரு ஜெப உதவிக்காக வருகிறவர்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பணும், வேத வார்த்தையை ஆலோசனை சொல்லி நம்ம அனுப்பணும். இவ்விதமான காரியங்களை தான் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த முழு நேர பணியில் கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டு ஆகிடுச்சுன்னு வைங்களேன். 24 வருஷத்துக்கு அதிகமாக ஏசப்பா கிருபினால் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்து ஆச்சு. அதனுடைய கிருபினால் ஊழியன்னு பார்த்தா 30 வருஷம் தாண்டி போச்சு. அருமையானவர்களே, அப்போது அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சம்பாத்தியம் பண்ணதற்குன்னு வேறு விஷயங்கள் ஈடுபட முடியாது. ஏன்னா தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் என்ன செய்ய முடியாது, உலக வேலையில் மற்ற காரியத்தில் என்ன செய்ய முடியாது, ஈடுபட முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அதாவது ஒருத்தர் மிலிட்ரி இருக்கிறான், அப்படி தான் மிலிட்ரின்னு அதான அர்த்தம். யுத்தம் வரலை, நான் ஒருத்தரையும் சுட முடியல, எல்லையில் போய் நிற்க முடியல அப்படிங்கிறதுக்காக லீவ் போட்டு வீட்டுக்கு வர முடியுமா? 3 நேரம் அங்கே எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஆகாரம் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், அங்கு உடற்பயிற்சி செய்து மனசையும் உடம்பையும் வலிமையாக வைக்கணும். அதான் ஒரு இராணுவ வீரனுக்கு கடமை. யுத்தம் வரலை அப்படிங்கிறதுக்காக அவர் வயக்காட்டில் உள்ள போக முடியுமா? இல்லைனா வீட்டில் வந்து ஒரு 4 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், யுத்தம் வரட்டியா வரேன் அப்படின்னு சொல்லி மிலிட்ரிக்காரர் சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, அதை போல தான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியக்காரர்கள் அதுதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு வேண்டிக் கொள்ளுகிறவர் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 13:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்று போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 3:2 என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவங்களினாலே அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்துகிறவர்கள், அது மாத்திரமல்ல விசுவாசத்தை பற்றி புத்தி சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ 1 தெசலோனிக்கேயர் 5:12-13 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன்படி பார்த்தா உங்களுக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள், கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்கள். சரியாக இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? சர்ச்சுக்கு போனீங்களா? வேதம் வாசித்தீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கீங்களா? ஒரு காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் நல்லது கெட்டது வரும்பொழுது அதில் ஆவிக்குரிய பிரகாரமாக செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற, அல்லது நீங்கள் அழைக்கின்ற பொழுது உங்களை தேடி வருகிற, உங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய இடத்துலையோ உங்களுடைய ஃபங்க்ஷன்லேயோ வந்து ஜெபித்து உங்களை தாங்குகிறவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 12:15 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறவர்கள். ஊழியர்கள் அவங்களே எல்லாத்தையும் செலவு பண்ணணும், டயத்தை பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க. அதே போல் வசனத்தின்படி என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, செலவு பண்ணப்படவும் விரும்புகிறவர்கள். ஒருவேளை அவங்க விரும்பினாலும் ஊழியக்காரங்க மற்றவர்கள் கூட அவர்களை பயன்படுத்த, அதுதான் அர்த்தம், பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு?
ஒருவேளை அவங்க விருப்பமாக அந்த காரியத்தில் வந்து இறங்கி டயத்தையோ பணத்தையோ செலவு பண்ண விரும்பாட்டாலும் விசுவாச பிள்ளைகள் மற்றவர்கள் ஊழியர்களை வந்து ஊழியர்கள் வந்து இந்த இடத்துல நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்ற பொழுது அதன்படி அவர்கள் அதை செய்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள் மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன செய்யலாம், வைத்து கொள்ளலாம். அதாவது விரும்பியோ விரும்பாமலோ செலவு பண்ணப்படுகிறவர்கள், செலவு பண்ணப்பட விரும்புகிறவர்கள், செலவு பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இப்படி இன்றைக்கி ஊழியர்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப அசட்டையாக நினைக்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, இன்றைக்கி ஆண்டவருடைய சொல்ல நம்பி வந்தனால கடந்த 24 ஆண்டுகள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் தாமே அருமையாய் கிருபையாய் தேவன் எங்களை இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்கிறார், பயன்படுத்தி வருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்காக பிரயாசப்பட, தேவ ஜனங்களுக்காக ஓடி உழைக்க, தேவ ஜனங்களுடைய மற்றவருடைய மக்கள் மத்தியில் மற்ற ஜனங்களினுடைய நலனிலே அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். யாரும் சொல்கிறதுக்காகவோ வீடியோ போடுறதுக்காகவோ எங்களை நேசித்து, எங்கள் ஊழியத்தை ஆண்டவரை நேசித்து, எங்களுடைய ஊழியத்தை நேசித்து, எங்களை நேசித்து, குடும்பத்தை நேசித்து அனுப்புகிறவர்கள் யாரும் தடையாலும் ஆயிரலை. அவங்க தொடர்ந்து ஆண்டோடைய நாம மகிமைக்காக அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தாங்க இந்த ஊழியம் இவ்வளவா சிறப்பாக நடக்கு. அதனால் இன்றைக்கி சோத்திரம், ஊழியத்துக்கு அனுப்பாத, ஊழியத்துக்கு கொடுக்காத, ஊழியத்துக்கெலாம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறதில்ல. ஊழியம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அதே போல் இப்போ நாங்களும் அந்த ஊழியத்தில் வந்து வாங்கிறத மட்டும் இல்லை, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது மேலான காரியம்னு சொன்ன மாதிரி, அப்போ மற்றவர்களுக்காக இன்றைக்கி எப்படி நம்ம செயல்பட முடியுது? தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் தாங்குவதாலே நாங்கள் தேசத்தில் என்ன செய்ய முடியுது, ஆண்டவருக்காக செயல்பட முடியுது. அதனால் காணிக்கை என்பது கர்த்தருக்காக கொடுப்பது, கர்த்தருடைய பணிக்காக கொடுப்பது. ஒருவேளை ஊழியர் நேசித்து கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் முக்கியமாக கர்த்தருக்காக, கர்த்தருடைய பணிக்காக நம்ம தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஏவி கொடுக்குற காரியம். அப்போ அந்த காரியத்தில் நாங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். அதே போல் கொடுக்குற காரியத்திலையும் தேவ பிள்ளைகள் எந்த குறைவும் இல்லாமல், ஏன்னா கர்த்தர் அதுக்காக தானே ஊழியர்களை வச்சிருக்கிறாரு, ஊழியம் செய்கிற சகோதரிகளை வச்சிருக்கிறாரு. சரிங்களா? சரி, காட் பிளஸ் யூ. அதனால் ஊழியர்கள் தேசத்துக்கு ரொம்ப அவசியம். ஊழியர்களுக்காக ஜெபிங்க. நன்றி.